எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் நடித்த 100வது படம் கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரீலீஸ் மாதிரி தெரியல. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆனது மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் வரவேற்பு. ஒவ்வொரு சீனும் ஒரு டைலாக்கும் அவ்வளோ கிளாப்ஸ். படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல நம்மளுக்கு உள்ள இருக்குது. ஒரு திரைக்கதை அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு ஆக்ஷன் படத்துக்கு திரைக்கதைன்னா இதுதான் திரைக்கதை. திரைக்கதை இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், எல்லாம் கரெக்டாக அளவெடுத்து ஆர்கெஸ்ட்ரா அவ்வளவு இதாக பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான படம் அப்படின்னா பிரம்மாண்டம்னா இதுதான் பிரம்மாண்டம். நம்ம சும்மா ஒரு சீனுக்குள்ள 1000 பேர் 2000 பேரை கூட்டி வச்சுக்கிறது, சாங்கில் போய் ஒரு 600 1000 பேர் ஆட விடுறது, இதெல்லாம் பிரம்மாண்டம் இல்லை. அது வெட்டி செலவு மாதிரி. இது ஒவ்வொரு ஃப்ரேம் பிரம்மாண்டம்னா கதைக்கு ஏற்ற மாதிரி. ட்ரெயின் அந்த ஹார்ஸ் சேசிங்லாம் உண்மையிலே இப்போ பார்த்தா வியப்பாக இருக்குது. எப்படி எடுத்தாரு, ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போது எப்படி எடுத்தாங்கன்னு கேள்வி நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃபைட்டும் ரிஸ்க்கு. விஜயகாந்த் சார் தவிர இந்த அளவுக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ண முடியுமான்னா சந்தேகம்தான். விஜயகாந்த் சார் உயிரோடு இருந்து அவர் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் மாதிரி இன்னைக்கு இருக்கு. ரசிகர்கள் அவ்வளோ கொண்டாடுறாங்க. லியாக்கத் அலி கான் சொல்ற வசனம் சொல்லுவாங்க, தீப்பொறி பறக்கும் வசனம் பார்க்கல, அது இந்த படத்துக்கு தான் பொருந்தும். ஒவ்வொரு டைலாக்கும் அவ்வளோ கிளாப்ஸு. நிறைய விஷயங்கள் இதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் புஷ்பா எடுத்துக்காங்கன்னு தோணுது. நிறைய விஷயங்கள் சங்க கடத்தல் பண்ணுறது, அந்த ஹார்ஸ் ஃபைட்டு எல்லாம் பார்க்கும்போது புஷ்பா படத்துக்கு இந்த கேப்டன் பிரபாகரன் தான் இன்ஸ்பிரேஷன். விஜய் மாநாட்டில் அதிகமாக விமர்சனம் பண்ணது பிஜேபியை ஓட வரட்டுன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அரசு வேணாம், அது வேற மாதிரி டாக்கா போயிடும். கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. பெரிய பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அது தனியா வாங்க, நான் பேசுறேன். ஓகே, பாய் பாய். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 34 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரீரிலீஸ் பண்ணிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க மக்கள் மிகுந்த ஆரவாரத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் மாதிரி இதுக்கு மிகப்பெரிய ஆரவாரம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் உட்காந்து படம் தியேட்டர்ல பார்த்தோம். அன்னைக்கு எவ்வளவு கிளாப் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் கிளாப் பண்றாங்க. அன்னைக்கு எந்த வசனத்துக்கு கிளாப் பண்ணாங்களோ அதே போல இன்னைக்கு வசனத்துக்கு கிளாப் பண்றாங்க. விஜயகாந்த் சார் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்ல பேக் ஷாட்ல போய் அன்னைக்கெல்லாம் எப்படி கை தட்டாங்களோ சேம் ஷாட் தான் இன்னைக்கு கை தட்டுறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிறக்காதவங்களா இன்னைக்கு படம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களா இன்னைக்கு கை தட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சார் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கு. ஆனாலும் அவர் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, நான் நிறைய நண்பர்கிட்ட விசாரிச்சேன். தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆரவாரமா இருக்கு. இன்னைக்கு ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்குனாங்க, அடுத்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லாம இருக்கிற இந்த காலகட்டத்துல 35 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணா கூட இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா இடங்களுமே மிகப்பெரிய ஆரவாரத்தோட மக்கள் வரவேற்கிறாங்க. பாசமுள்ள பாண்டியர சாங் வரும்போது தியேட்டர்ல எல்லாரும் எழுந்து ஒரே ஆட்டம் ஆடுறாங்க. அதை விட ஆட்டமா தேரோட்டமா வரும்போது தியேட்டர்ல எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல. அது போல பிடிச்சிருக்கு. அது போல கிளைமாக்ஸ் சீன்ல விஜயகாந்த் சார் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் தியேட்டர்ல அனல் பறக்குது. உண்மையாவே வசனகர்த்தா லியாக்கத் அலி கான் சாருக்கும், மன்சூர் அலிகானுக்கும், ரம்யா கிருஷ்ணனுக்கும், சூப்பர் சுப்ராயனுக்கும், இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். இதை விட முக்கியமா இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசை மூலம் ஒவ்வொரு இடத்தையும் தான் நிக்கிற இளையராஜா சாருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்ல விரும்புறேன். 2 பாட்டு தான் இருந்தாலும் ஆட்டத்தை தியேட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், படம் முழுக்க விளையாடிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கிய ஏஎஸ் இப்ராஹிம் ராவுத்தர் அவரை நான் மறக்க முடியாது. ஒரு காட்சிக்கும் எனக்கு 500 பேர் வேணும், 1000 பேர் வேணும், 100 குதிரை வேணும், 60 குதிரை வேணும், ஃபைட்டர்ஸ் வேணும்னு சொல்லும் போது எதுக்குமே சலிக்காம படம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய தூணா இருந்தாரு. ஏஎஸ் இப்ராஹிம் ராவுத்தரும் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா
இந்த படத்தை நான் உருவாக்கி இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கமலாதரத்துல லெப்டும் ரைட்டுமா அவங்க இருந்திருப்பாங்க. நாங்க அந்த படத்தை ரொம்ப சந்தோஷமா பார்த்திருப்போம். இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம். ஆனா இதுக்கு வந்து விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஹீரோ வேணும். நிச்சயமா படம் ஏன்னா வந்து நான் படம் பார்த்தேன், சண்முக பாண்டியன் படம் பார்த்தேன். விஜயகாந்த் சாருக்கு ஒரு இன்ச்சம் குறையாம ஏறி அடிக்கிறாரு அவர் வந்து. ஆமா சார், இது வந்து இப்ப என்னன்னா எங்க கிட்ட நெகட்டிவ் இல்ல, 35 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரிண்ட்ல இருந்து நாங்க பண்ணிருக்கோம். ஆனா ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி தான் பண்ணிருக்கோம். அதனால வந்து என்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு எடுத்த படத்துக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. பிலிம்ல இருந்து நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா கூட நீங்க அது வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. நிச்சயமா அது ஈக்குவலான இதுதான் இருக்கு. பிரபாகரன் படம் செகண்ட் ரீலீஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் 6 மாசம் வந்து ஒர்க் பண்ணாங்க, அது ஒர்க்கிங் பிடிக்கலன்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிச்சயமா இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, முதல்ல என்னன்னா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து அந்த பிலிம்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணது கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லாம இருந்தது. நான் அப்புறம் அந்த கார்த்திகை கூப்பிட்டு சொன்னேன், கார்த்திக் இது மாதிரி வந்து பண்ணா இப்போ உழைப்பு வீணாயிடும். அதனால வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இது ஒரு ஃப்ரேமா ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து நல்லா இருக்கும். டிஐ பண்றது வந்து சும்மா ஒரு ஷார்ட்டா பண்ணக்கூடாது, ஒரு ஃப்ரேமா பண்ணணும். மொத்த குவாலிட்டி அதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னேன். அதை வந்து அபுவும் ஒத்துக்கிட்டாரு, ராவுத்தர் பிலிம்ஸ் அபு ஒத்துக்கிட்டாரு, அது மாதிரி கார்த்திக் ஒத்துக்கிட்டாங்க. நிச்சயமா வந்து ஒரு நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த குவாலிட்டியில வந்து 1% அவங்க குறையலன்னு. சார் நிச்சயமா உங்க எல்லாரோட ஆதரவோட, மக்களோட ஆதரவோட, பிரஸோட ஆதரவோட, உங்களோட ஆதரவு, நான் பிரஸோட ஆதரவு சொல்றேன். ஏன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேப்டன் பிரபாகரன் 2 எடுக்கணும்னு நினைச்சேன். செம்பரக்கடத்துல பேஸ் பண்ணி அதை எடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் புஷ்பா வந்ததால அதை ஸ்டாப் பண்ணேன். இப்ப படம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இதுல இருந்து நிறைய சீன்ஸ் புஷ்பாவில் இருக்குது. இது வந்து இந்த பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கும்போது சில சீன்ஸ் அது மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் வந்து இதை பார்த்து அது வந்து அதை பார்த்து இது வந்து நான் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா நானே ஷோலே ஒரு இன்ஃபுளுன்ஸா இந்த படம் பண்ணணும்னு நினைச்சேன். அப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த படம் பண்ணாதது கூட ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு ஹீரோ வந்து நான் தேடிட்டு இருந்தேன். நீங்க கண் முன்னாடி வந்து இப்ப சண்முக பாண்டியன் ஒரு ஹீரோ கண் முன்னாடி இருக்காரு. அதனால இந்த சண்முக பாண்டியனை வச்சே கேப்டன் 2 நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவும் விஜயகாந்த் சாரோட ஆசீர்வாதமும் எல்லாரோட ஆசீர்வாதம் தான் நிச்சயமா அதுக்கு ஈக்குவலான இல்ல அதை விட தரமான ஒரு படத்தை எங்களால தர முடியும். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இந்த படத்தோட வசனகர்த்தா லியாக்கத் அலி கான். என்ன வசனகர்த்தா ஆக்குனதும் இயக்குனர் ஆக்குனதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். செல்வமணி அவர்களை இயக்குனர் ஆக்குனதும் விஜயகாந்த் அவர்கள் தான். மன்சூர் அலிக்கான தமிழ்நாடே கொண்டாட வச்சதும் விஜயகாந்த் அவர்கள் தான். இப்ப 34 வருஷம் கழிச்சு இவ்வளவு கொண்டாட்டம் இல்லையா? 340 வருஷத்துக்கு பின்னால கூட கேப்டனுடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு பண்ணிருக்காரு. இன்னைக்கு இந்த படம் அவர் இல்லைன்னா செல்வமணி சொன்ன மாதிரி இன்னைக்கெல்லாம் அவர் இல்லைன்னு அந்த படத்தை கற்பனை பண்ணியே பார்த்திருக்க முடியாது. எவ்வளவு டைலாக் கொடுத்தாலும் பேசுவாரு. என்ன நீங்க ஷாட் வச்சாலும் நடிப்பாரு, டூப் இல்லாம நடிப்பாரு. இந்த படத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் கொண்டு வந்த செல்வமணி அவர்கள் இனிமேல் மறுபடியும் படம் இயக்கி இன்னொரு கேப்டன் பிரபாகரன் போல ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுப்பார். அது வெற்றி படமாக அமையும். அதற்கு உங்களுடைய ஆதரவெல்லாம் தேவை. நிச்சயமாக கேப்டன் பிரபாகரன் 2க்கும் லியாக்கத் அலி கான் தான் வசனம் எழுதுவார். நான் சொல்றேன், ஏன்னா முதுகெலும்பு தண்டுல ஒரு மின்சாரம் பாய்ச்சுற மாதிரி ஒரு இந்திய வரலாற்றுல, திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு வில்லன் எல்லாத்தையும் போட்டு தள்ள பிறகு 30 நிமிஷம் கோர்ட்டுல வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல், அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமா பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது. இயக்குனர் ஐயா டைரக்டர் ஆர் கே செல்வமணி அவர்கள்
மிக மிக தீர்க்க தரிசனமா அன்னைக்கு வீரப்பனார் நான் கண்ணில் பார்த்தது இல்லை. எப்படி இருப்பார், கருப்பா சிவப்பான்னு தெரியாது. ஆனா 2 வருஷம் கழிச்சு இந்துல வேலை செஞ்ச ஒரு பையன் வந்தான். அது எப்படி என்ன சாகடிக்கிற மாதிரி காட்டலாம், நான் தான் பிரபாகரனை சாவடிக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு இருந்தார் வீரப்பனார். அவரு ஒரு கதாநாயகனா மக்கள் மத்தியில வாழ்ந்துட்டு இருந்ததுதான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம். மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள், தமிழக மக்கள், கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். இளையராஜா அவர்களின் இசைதான் என் பாத்திரத்தை காப்பாத்தினது. ஒவ்வொரு இடத்துல பின்னணி அப்படி நான் வரையில அவர் கொடுக்குற வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொல்லணும். சரத்குமார் சார், ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். எனக்கு நான் இதுல சாதாரணமா தான் நடிக்க இருந்தேன். ஆனா அண்ணன் டைரக்டர் சார் சுழுக்கெடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கொடுத்து என்னை செதுக்கினது ஆர்.கே. செல்வமணி சார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியல அந்த காலத்து 34 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா தோல் உரிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்வமணி அவர்கள். இன்னமும் அந்த வீரியம் குறையாம இருக்கு. நிச்சயமா அது குறையாம அடிப்பார். அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்படும். நான் ரொம்ப பேசிக்க விரும்பல. அந்த காலத்துல வந்து வீரப்பனோட கொலை மிரட்டல்லாம் இருக்குது. நான் வீரப்பன் கொலை மிரட்டல் இருந்ததெல்லாம் இல்லை, மக்களாலும் மோகிக்கப்பட்டார். எப்படி கிளைமாக்ஸ்ல வசனம் சொல்றார், யாகத்தனிக்கான வசனம், ஐயோ 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 வண்டியில வரும், ஹெலிகாப்டர்ல அங்கிருந்து பிளைட்ல கோயம்புத்தூருக்கு வரும் 40-50 பக்கம். அவரு மல்லியம்பட்டி அம்பாசிடர் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து அங்கிருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்கிருந்து சாலக்குடிக்கு ஜீப் வழியா அந்த இது மாரத்தான் ரேஸ், அது மாரத்தான் இல்ல, கையில புடிச்சு வாங்கிட்டு போவாங்கல்ல, ரிலே. அந்த மாதிரி வசனம் வந்து சேர மாலை 5 மணி ஆகும். கூப்பிடுறேன் மஞ்சள், எங்கேயாவது குதிரை கடியில உட்காந்து புல்லு கடிச்சிட்டு இருப்பேன், என்னை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அப்படி ஒரு வசனம். நீங்க கேட்டது அதான் வீரப்பன். அவர் எல்லாரும் அவர் எப்படி கிளைமாக்ஸ் காமிச்சிருந்தாங்க, அதே மாதிரி அந்த வீரப்பனை திட்டம் போட்டு தான் பண்ணாங்க. அவன் நிச்சயமா சாகடிச்சிருக்க முடியாது. திட்டம் போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொல்லப்பட்டவர் தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கதாபாத்திரமாக அல்ல, உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு, தண்ணி எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு, எவனும் டேம் கட்டுறதை பத்தி யோசிக்க மாட்டான். இப்ப மறுபடியும் ஒரு வீரப்பன் பிறப்பான், வருவேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாவே இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது ட்ரோன், HD, அந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற டைம்ல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு படம் இப்ப மறுபடியும் ஆர்கேஎஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாம ஒரிஜினலா இப்படியே ராவா எடுங்க. அப்படி எடுங்க. எதனாலன்னா இப்ப நீங்க வந்து ஒரு 100 பேரை காட்டி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல 200 காட்டும் போது டேய் இது கிராபிக்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆடியன்ஸ். ஆனா இந்த படத்துல நீங்க பாருங்க, ஒருத்தர் கூட அப்படி கிடையாது, கிராபிக்ஸ்ல வரல. எல்லாருமே நிஜமான மனிதர்கள். அந்த குதிரையா இருந்தாலும் சரி, ஃபைட்டர்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரோன் எல்லாம் இருக்கிற டைம்ல கிரெயின் வச்சு எடுத்திருக்காங்க. அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கு. இதே என்ன சொல்றது, இதே நேச்சுராலிட்டி இப்ப எடுக்க போற டைம்ல வரணும்னு ஆசைப்படுறோம். அதுவும் இல்லாம அவரு டைரக்டர் சொன்ன மாதிரி, நம்ம மன்சூர் சொன்ன மாதிரி, எப்பவோ நடக்க வேண்டியது அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு. அதுவும் இல்லாம நான் படம் பார்க்கும்போது நானும் டைரக்டர் ஃபீல் பண்ணேன். எந்த டயலாகுக்கு அப்போ கிளாப்ஸ் கொடுத்தாங்களோ அதே டயலாகுக்கு இப்பவும் கிளாப்ஸ் கொடுக்குறாங்க. நிஜமா ஆச்சரியமா இருந்தது. அதுவும் விஜயோட பையன் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அத மாதிரி என்ன, அதை விட பிரமாதமா
இன்னொரு கேப்டன் பிரபாகர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன், நம்புறேன். நாம எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு 100-day பிக்சரா அதை மாத்துவோம். 100 days மிச்சம். புஷ்பா படத்தை ஒப்பிட்டு பேசுறாங்க. இந்த படத்தை புஷ்பா ஒப்பிடுறாங்க, புஷ்பா படத்தை இதை ஒப்பிடல. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணக்கூடாது. அந்த லொல்லெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் முடிச்செல்லாம் வந்தது இது. போடாதீங்க. அவங்க அப்புறம் வந்தது. இத பார்த்து அவங்க பண்ணாங்க, அவங்கள பார்த்து இவங்க பண்ணாங்க. கம்பேர் எல்லாம் பண்ண அதே வைக்காதீங்க ப்ரோ. சாதேஸ் தான் புஷ்பா ப்ரோ பண்ணாங்க. முடிச்செல்லாம் போடாதீங்க ப்ரோ. அவர் அந்த இடத்துல Thank you, thank you, thank you.